இன்று பெட்ரோல் டீசல் விலை வந்து டெல்லியில் 108, அதே போல் மும்பையில் 106, பல இடங்களில் வந்து 3 ரூபா 4 ரூபா உயர்ந்திருக்குன்னு பத்திரிகை செய்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் என்னன்னா உண்மையிலே ஏற்கனவே மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க விலைவாசி உயர்வில். இதில் 3 ரூபா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தேர்தல் வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து அந்த விலையை ஏற விடாமல் பார்த்துக்கிட்டு இப்போ ஏறுறது வந்து மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உழைஞ்சா யாரும் வண்டி ஓட்ட முடியாது. இங்க இருக்கிற வாடகை வாகனமா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இவங்க என்ன செய்வாங்க? வாடகை உயர்த்துவாங்க. வாடகை உயர்த்தும் போது விலைவாசி, காய்கறி எல்லாமே கூட வாய்ப்பு இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தி வருது. நேற்று கூட பேட்டியில மோடி சொல்றாரு, நீங்க தேசபக்தராக இருக்க வேண்டும்னா சமையல் எண்ணெயை குறை அப்படிங்கிறாரு. அதே போல் பயணத்தை குறைங்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் நாங்க என்ன கேட்கிறோம்னா, அவருடைய உணவு செலவு, உடை செலவு என்னங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டாருன்னா தெரிஞ்சிடும். ஆனா பொதுமக்களை வந்து செலவை குறைக்க சொல்றது எந்த வகையில் நியாயம் இல்ல. உடனடியாக இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை வந்து பொதுமக்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சு அவங்க குறைக்கணும். இன்னைக்கு வந்து உலக நாடுகள்ல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் சூழல்லையும் இவங்க என்ன சொல்றாங்க? தட்டுப்பாடு இல்லாம என்ன கிடைக்குன்னு இருக்காங்க. ஆனா கிடைக்குன்னு சொன்னாலும் விலை உயர்வு ஏறிக்கிட்டு இருக்கு. ஆகையால் மோடியை வந்து நிச்சயமா அவருடைய மோசடி வேலையா தான் அந்த பொதுமக்கள் பாக்குறாங்க. அனைத்து வாகன ஓட்டுநர்களும் இதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுடைய விலைவாசி உயர்வை யார் தலைய வைப்பாங்கன்னா பொதுமக்கள் தலைய வைப்பாங்க. பொதுமக்கள் வரும்பொழுது இன்னைக்கு பாருங்க, சிலிண்டர் இல்ல, சிலிண்டர் தட்டுப்பாடால பல கடைகள் இங்க வந்து இந்தியா முழுவதும் மூடிக்கிட்டே இருக்காங்க. டீயோட விலை 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து மத்திய அரசு கவனத்தில் கொண்டு எரிவாயு சிலிண்டர் விலையும் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கப்பட வேண்டும் என்று தான் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆர் முருகன், குறிச்சி. இந்திய அளவில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து இன்றைய தினத்தில் இந்த பெட்ரோல் டீசல் மீதான இந்த விலையேற்றம் அப்படின்றத அமல்படுத்தப்பட்டிருக்கு. தேர்தல் காலகட்டம் அப்படின்றதுனால இத்தனை நாள் இந்த விலையேற்றம் அப்படின்றத அரசாங்கம் வந்து ஒத்தி வைத்திருந்ததா தான் பார்த்துட்டு இருந்தோம். தேர்தல் முடிந்த சமயமா இந்த நேரத்தில் ஏற்றி இருக்கிறது அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாரமாக தான் இருக்கு. இது இந்த வெறும் விலைவாசியில வந்து தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்றத தாண்டி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு பொருளாதார சிக்கலையுமே ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பயத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த விலை அப்படின்றது தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்றது மிக வருத்தமடையக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருந்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு விஷயங்களா மாறி மாறி கடைசியில் பொதுமக்களினுடைய பேக்கெட்ல தான் கை வைக்கும். ஸோ உடனடியாக இந்திய அரசாங்கம் அப்படின்றது இந்த உலகப் போர் அப்படின்றதுல குறிப்பா அமெரிக்காவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம தன்னுடைய நிலைப்பாட்டில் சரியான முறையில் நின்று எந்தெந்த நாடுகளுக்கு உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணணுமோ அதை சப்போர்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை பெறணும் அப்படின்றத வேண்டுகோளா நான் வைக்கிறேன். இந்திய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மோசடியான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு சாமானிய மக்கள் இன்னைக்கு எல்லாருமே வண்டி வச்சு வேலைக்கு போற ஆட்கள் தான். ஒரு தொழிலாளி இன்னைக்கு ஒரு கொத்தனார் வேலைக்கு போறாலும் வண்டி தேவை. அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இன்னைக்கு விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதுக்கு தக்கன வருமானம் நமக்கு சாமானிய மக்களுக்கு இருக்குன்னு கேட்டா இல்ல. அந்த சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. இலங்கையில ஒரு பொருளாதார அடி விழுந்துச்சு, அதே மாதிரி இங்க இந்தியாவுக்கும் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை நம்ம வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி தான் கிடக்கணுமே தவிர வெளியில யாருமே நடமாட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. இதை வந்து உடனடியா அரசாங்கமும் இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து சாமானிய மக்களை காப்பாற்றுங்கிறது பொதுமக்களாக நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே பெட்ரோல் விலை உயர்வு லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம்தான். மத்திய அரசு தொடர்ந்து இந்த மாதிரி செயல்களை மட்டும்தான் செய்யும். ஏன் அப்படின்னா மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகத்தை செய்வதற்காகவே தொடர்ந்து செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிஜேபி ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில், அதோடைய நோக்கத்தோடய தான் செயல்படுவாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. இந்த தேர்தல் முடிவதற்கு முன்பு வரை ஒரு கட்டத்தில் செயல்படுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அவருடைய மறுமுகத்தை காட்டுவார்கள். தேர்தலுக்கு முன்பு ஒரு முகத்தை காட்டி வாக்கு சேகரிப்பார்கள். ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது உலக நாடுகளிலே போர் நடந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, பெட்ரோல் டீசல் போதுமான அளவு இருக்கு, எந்த தட்டுப்பாடும் வராது, எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காதுலாம் சொன்னாங்க. இடையில பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னு சொல்லி மக்கள்லாம் காத்து கிடந்து பெட்ரோல் போடையில இந்த விளக்கத்தை மத்திய அரசு கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு 3 ரூபா உயர்த்தியிருக்காங்க. இதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பண்ணணும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முன்வர வேண்டிய அவசியம் ஏற்படும். பேர் ராஜீவ்காந்தி, நெல்லை மாநகர மாவட்ட முன்னாள் இளைஞர் தலைவர்.